டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு ம். இந்த போர் தான் நடக்க போகுது. 2026 தேர்தல் வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு இதற்காக நடக்கும் தேர்தல். ஆமா 28 சீட்டு 23 25 சீட்டு இருந்தால் தான் 3 சீட்டு மிரட்டி வாங்கிட்டாருல ராகுல் காந்தி. டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு தான் என்ன அதுதான் ஏங்க யாருங்க சார் அதாவது வந்து பிஜேபி எல்லாமே டெல்லியில முடிவானதுனால அதனால தான் நாங்க டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றோம். அதாவது போகாமலே மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க காங்கிரஸ். என்ன அதாவது அது இன்னும் அசிங்கம்ல வராமலே பர்சன் வராமலே கூட மிரட்டி ஓவர் போன்லயே மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. காங்கிரஸ் திமுகவை மிரட்டியதா இல்ல காங்கிரஸ் திமுகவை மிரட்டியதா பிஜேபி அதிமுகவை மிரட்டியதா? நாங்க அப்படி இருந்தா நாங்க 60 சீட் இல்ல நீங்க அப்படி எப்படி சொல்றீங்க? 60 சீட் அதுக்கு மிரட்டினதுக்கு என்ன நீங்க 25ல இருந்து 28 சார் இதுவுமே கூட இப்போ அதிகமா தான் 21 விட இப்ப அதிகமா தான் கொடுத்திருக்கீங்க. 25ல இருந்து இப்போ அதிகமா தான் இருந்த பார்ட்டி வேற. இன்னைக்கு இருந்த பார்ட்டி 20 தொகுதி பார்ட்டில இருந்த கேடர்ங்கிறது வேற. இன்னைக்கு பார்ட்டில பாஜக வந்து ஆஃப்டர் அண்ணாமலை ஆஃப்டர் அவங்க இதுல வந்து இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு 10-15 இளைஞர்கள் உருவாயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க வந்து சைசபிள் ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. 18% ஓட்டை பாராளுமன்ற தேர்தலில் காட்டியிருக்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேங்க. இப்போ சென்ற வாரம் இந்த தலைநகர் சென்னையில் அந்த சமவேளைக்கு சம ஊதியம் கேட்ட ஆசிரியர்கள் இருந்து தொகுப்பூதிய ஆசிரியர்கள் அது வந்து சமவேளைக்கு சம ஊதியம் 20,000 ஆசிரியர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர்கள் 16,000 பேர் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொன்னீங்க. 311 வாக்குறுதி 311 செய்யலை. சத்துணவு அமைப்பாளர்கள், டாஸ்மாக் பணியாளர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த இயந்திரமும் இங்கே போராட்ட காலத்தில் இருந்துச்சே. இதுக்கு காரணம் மோடியா? இதுக்கு காரணம் பாஜக தானா? ஏங்க உங்களுடைய கையாளகத்தனம் காரணங்க. பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு 505 வாக்குறுதியை அதில் 15% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கு திக்கி திணறி கொண்டு பழைய ஊதிய திட்டத்தை தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு டேப்னு ஒரு ஓட்ட விழுந்த டேப்பை காட்டி இன்னைக்கு வந்து உங்களுடைய ஆதரவு சங்கங்களை வைத்து பாராட்டு விழா நடத்தி பார்த்தீங்க. அது எடுபடலை, நீர்த்து போயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு வாட்டர் கேன் போடுறவங்களை எல்லாம் தேட வேண்டிய நிலைமைக்கு திராவிட